வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, Moto G9 Power. இந்த மொபைலில் 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 64 மெகா பிக்சல் கேமரா. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச யூஷுவல் மோட்டோரோலா மொபைல் ஃபோனில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் 12,000 ரூபாய் கம்மியான செக்மெண்ட்டில் இன்னைக்கு மோட்டோரோலா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மொபைலில் நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு விமர்சனத்தையும் பார்த்துருவோம். பாக்ஸ் பேக்கேஜிங் யூஷுவலாக மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்திருக்கிற கலர் மெட்டாலிக் சேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ பாக்ஸை திறந்து அந்த மெட்டாலிக் சேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். Moto G9 பவர் பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் தவிர ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க, 20 வாட் டர்போ சார்ஜர், அப்புறம் USB Type-C கேபிள், யூசர் மேனுவல், ஒரு சிம் எஜெக்டர் பின். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, ஆனால் மேனேஜபிள் வெயிட் தான். மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-C போர்ட் இருக்குது, சிங்கிள் மைக், அப்புறம் சிங்கிள் லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. மேல்புறத்தில் 2வது நாய்ஸ் கேன்சலிங் மைக், அப்புறம் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ், இன்னொரு பட்டனில் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான பிரத்யேகமான ஒரு பட்டன், சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரேயாக கொடுத்துட்டாங்க. Moto G9 பவர் பிளாஸ்டிக்கான ஒரு மொபைல் ஃபோன் தான், ஆனால் ஹை குவாலிட்டி பிரீமியமான குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் கொஞ்சம் திக்காக இருக்குது, ஒரு 9.6mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்கிறதுனால கையில் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இதில் வந்து வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி தூரலோ இல்லை உங்களுடைய வேர்வையோ இந்த மொபைலில் பட்டா மொபைலுக்கு எந்த டேமேஜும் வராது. Moto G9 பவர்னுடைய டிஸ்பிளே பார்த்தோம்னா இது 6.8 இன்ச் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவங்க HD+ டிஸ்பிளே கொடுக்குறப்போ அதை விரிச்சு வைக்கிறப்போ கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா பிக்சல்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய டிஸ்பிளே இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பெரிய டிஸ்பிளே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்பிளேக்கு மேலே பொட்டு நாச்சும் கொடுத்துருக்காங்க. பொட்டு நாச்சோடைய சைஸ் ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் சிறுசாக இருக்குது, ஆனால் டிஸ்பிளே நல்லா பிரைட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்தாக அந்த Moto G9 பவர்னுடைய இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் இதனுடைய கேமரா. மொபைலுக்கு பின்னாடி 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குவாட் பீம் டெக்னாலஜியில் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய ஒரு சென்சர். இதனுடைய அப்பர்ச்சர் வேல்யூ f1.8. இது தவிர 2 மெகா பிக்சல் கேமராவுக்கு ஒரு மேக்ரோ சென்சரும் ஒரு டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க கேமரா கூட உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா, அதுவும் குவாட் பீம் டெக்னாலஜியில் இப்போ ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. மொபைல் யூஐல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் இருக்கு, கட் அவுட், ஸ்பாட் கலர், நைட் விஷன், சினிமா கிராஃப், பேனோரமா, குரூப் செல்ஃபி, 64 மெகா பிக்சல் போட்டோல எடுக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் போட்டோ மோட், லைவ் ஃபில்டர் மோட், ப்ரோ மோட், ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. வீடியோவை பொறுத்த மட்டும் ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி, ஃபுல் HD வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். 4K வீடியோஸ் சப்போர்ட் இதில் கிடையாது. ஆனால் ஃபுல் HD வீடியோஸ்க்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பின்புறத்தில் இருக்க 64 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய ஷாட் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாகவும் டீடைல்டாகவும் கிடைக்குது. லைட்டு குறைஞ்சா கூட லோ லைட் மோட்ல நல்ல ஷாட்ஸ் நீங்க எடுக்கலாம். அதுல பிரத்யேகமா இதுல நைட் மோடு வேற கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு திருப்திகரமாகவே இருக்கு. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் ரொம்ப ஒன்றும் டாப் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஆனால் டீசெண்டாக இருக்கு. டெப்த் சென்சர் வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ், அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு. Moto G9 பவர் ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தோம்னா ஒரு Snapdragon 662. இதுல 4GB RAM இருக்கு, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஒரே வேரியன்ட் தான். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அவங்க NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொடுத்தவங்க ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே கொடுத்துட்டாங்க. அப்புறம் யூஷுவலாக மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸில் இருக்காத அந்த ஓரியன்டேஷன் சென்சரும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் டிபெண்டபிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. மொபைலில் நிறைய கேம்ஸ் நான் விளையாண்டு பார்த்தேன். கொஞ்சம் ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம் நீங்கள் விளையாடலாம், ஆனால் நீங்கள் லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே கிடைக்கும். பட் கேமிங் தவிர அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், உங்கள் ஒர்க்குக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக அந்த மொபைலில். பட் இந்த மொபைலோடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, இதில் வந்து பிளெயின் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே MyUX அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஒரே ஒரு அப்ளிகேஷன், மோட்டோ அப்ளிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த விதமான ஸ்கின்னோ, எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர், சாஃப்ட்வேர், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே வராது. யூஷுவலாக மோட்டோரோலாவிலிருந்து அவங்க ஆண்ட்ராய்டு அப்டேட், செக்யூரிட்டி பேட்ச்லாம் ரெகுலராக கொடுக்கறது இல்லை. பட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். என்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிச்சு எனக்கு. ஃபைனலாக இந்த Moto G9 பவர்னுடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பவர்.
அதுக்கேத்தாப்புல இந்த மொபைலில் 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 20 வாட் டர்போ சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைல் ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்குது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 2.5 நாள் மேலே தாண்டி வரும். 2 நாள் முடிவில் ஒரு 20% பாக்கி இருக்கு எனக்கு. மோட்டோரோலா தரப்புல இருந்து சமீபத்தில் நல்ல மொபைல் ஃபோன்ஸாக நல்ல பிரைஸ் ரேஞ்சில் ரொம்ப காம்படிட்டிவான அக்ரெசிவான பிரைஸ் பாயிண்ட்ல அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த மோட்டோ G9 பவரும் ஒரு நல்ல மொபைல் ஃபோனாக எனக்கு தெரியுது. இது இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா HD+ டிஸ்பிளே தான், ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே கொடுத்துட்டாங்க. இது தவிர இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மித்த எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் எனக்கு பெருசாக தெரியல. நீங்க இந்த மொபைலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.